கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வள்ளல் பாரி தனது கொடைத்தன்மைக்கும் இயற்கை மீதான பற்றுக்கும் புலவர் கபிலருடனான நட்புக்கும் பெயர் பெற்றவர். சங்க காலத்து குறுநில மன்னர்களில் இவரை மிகவும் புகழப்படுபவர். அவருடைய வாழ்வியல் மிக முக்கியமான நிகழ்வுகளை சுருக்கமாக காணலாம். 1. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. பாரி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அவர் முல்லை கொடிக்கு தேர் கொடுத்த நிகழ்வுதான். ஒருமுறை பாரி தனது தேரில் பரம்பு மலைக்காடுகளில் சென்று கொண்டிருந்த போது ஒரு முல்லை கொடி பற்றி படர கொம்பின்றி தரையில் கிடப்பதை கண்டார். மன்னராக இருந்தும் ஒரு சிறிய செடியின் வாட்டத்தை பொறுக்க முடியாத அவர் அந்த முல்லை கொடி படர்வதற்காகத்தான் வந்த விலையுயர்ந்த தேரையே அங்கேயே விட்டுவிட்டு அரண்மனைக்கு திரும்பிச் சென்றார். ஒரு செடிக்காக தேரையா கொடுப்பது என்று வியந்த உலகிற்கு உயிர்கள் மேல் அவர் கொண்ட சமத்துவத்தை இது உணர்த்தியது. 2. பரம்பு மலை நாடு. பாரி ஆட்சி செய்த பகுதி பரம்பு மலை. இன்று இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரான்மலை என்று கருதப்படுகிறது. அவருடைய நாட்டில் 300 ஊர்கள் இருந்தன. இந்த 300 ஊர்களையும் அவர் புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் மக்களுக்கும் கொடையாக வழங்கிவிட்டார். இறுதியில் அவரிடம் எஞ்சியது அவரும் அவரது 2 மகள்களும், அங்கவை சங்கவை, அவருடைய நண்பர் கபிலர் மட்டுமே. 3. மூவேந்தர்களின் சூழ்ச்சி. பாரியின் புகழும் அவரது நாட்டின் செழிப்பும் சேர சோழ பாண்டிய ஆகிய மூவேந்தர்களுக்கும் பொறாமையை ஏற்படுத்தியது. அவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து பரம்பு மலையை முற்றுகையிட்டனர். இருப்பினும் இயற்கை வளம் மிக்க பரம்பு மலையை யாராலும் எளிதில் கைப்பற்ற முடியவில்லை. பல மாதங்கள் முற்றுகையிட்டும் பாரியை வீழ்த்த முடியாததால் மூவேந்தர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தனர். பாரி வீரத்திற்கு அஞ்சமாட்டான், ஆனால் இறப்பவர்களுக்கு யாசகம் கேட்பவர்களுக்கு எதையும் தருவான் என்பதை அறிந்த அவர்கள் இரவர்களைப் போல வேடமிட்டு சென்று பாரியை கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வரலாற்றின் இன்னும் பல வீர கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.